2024 wrapped up சீரீஸில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த வருஷத்தோட பெஸ்ட்டு பர்ஃபார்மன்சஸ். இதில் வந்து ஜெண்டர் பேஸ் படிலாம் எதுவும் பண்ணாமல் பெஸ்ட் ஆக்டர்ஸ் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படிலாம் வைக்காமல் ஆக்டர்ஸ் பட்டியலுக்குள்ளேயே பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக இந்த வருஷத்தில் நமக்கு தெரிஞ்ச பர்ஃபார்மன்ஸோட ஒரு லிஸ்ட்டை எடுத்துருக்குறோம். ஸோ வித்தவுட் கெட்டிங் டிலே லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆள் மணிகண்டன். இவர் வந்து தமிழ் சினிமாவுக்கு இப்போ கிடச்சிருக்கிற ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஆர்டிஸ்ட்னு தான் சொல்லணும். ஏன்னா இவர் வந்து கொஞ்சம் புத்தியை யூஸ் பண்ணி நடிக்கிற நடிகர்கள் பட்டியலில் வராரு. எந்த கேரக்டர் எடுத்து பண்ணாலுமே அவ்வளோ கேல்குலேஷன்ஸ் அண்டு அவ்வளோ சட்டில்னஸ் அவர்கிட்ட இருக்குது. குறிப்பாக இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆன லவ்வர் படம் ஒரு டாக்ஸிக் ரெட் ஃப்ளாக் பாய் ஃப்ரெண்டாகவே நம்ம கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருப்பார். அந்த அருண்கிற கேரக்டருக்குள்ளே கரெக்டாக ஃபிட்டின் ஆகி அருணாவே பிஹேவ் பண்ணியிருப்பார் படம் முழுக்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கேரக்டரை அவர் கொஞ்சம் மீட்டரை மாற்றி பண்ணியிருந்தாருன்னா முன்னாடி லவ் டுடே பிரதீப்பை ஞாபகப்படுத்தியிருப்பார், இல்லை கொஞ்சம் ரொம்ப ஸ்டைலிஷாக ஆட்டிடியூடாக பண்ணுறேன்னா அர்ஜுன் ரெட்டியை ஞாபகப்படுத்தியிருப்பார். ஆனால் எதுவுமே இல்லாமல் நம்ம அன்றாடம் பார்க்குற ஒரு ரெட் ஃப்ளாக் பாய் ஃப்ரெண்ட் கேரக்டரை நம்ம கண்ணு முன்னாடி நிப்பாட்டியிருந்தார். அண்ட் இந்த கேரக்டரோட பியூட்டி என்னென்னா, இந்த கேரக்டரை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ நமக்குள்ளே இருக்கிற டாக்ஸிக் தனங்களே நம்ம வந்து மறுபடியும் செல்ஃப் அவேர் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது அவரோட கேரக்டர். ஆனால் சில பேருக்கு இந்த கேரக்டரை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு இந்த கேரக்டரை ஹீரோயின் வந்து மிஸ் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. ஓகே, ஆனால் இந்த கேரக்டரை மணிகண்டன் ரொம்ப ஃப்ளாலஸாகவே போர்ட்ரே பண்ணியிருந்தார். குறிப்பாக ஒரு இடத்துல இன்னொரு கேரக்டர் எனக்கு ஓசிடி இருக்குன்னு சொல்கிறப்போ மணிகண்டனோட ரியாக்ஷன், லவ்வர் இருக்கிற இடத்துக்கே போயிட்டு லவ்வர்கிட்ட சண்டை போடுறது அண்டு சரக்கை போட்டு அட்ராசிட்டி பண்ணுறது, அம்மா கூட இருக்கிற பல கான்வர்சேஷன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு செல்ஃப் ரியலைசேஷனுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா ஒரு டிரான்சிஷன், இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அண்ட் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச விஷயம் என்னென்னா, குட் நைட் மணிகண்டன், லவ்வர் மணிகண்டன், இந்த ரெண்டு கேரக்டருக்குள்ளேயும் பயங்கரமான ஒரு டிரான்சிஷன் இருக்கும். ரெண்டு வெவ்வேறு கேரக்டரு, ஆனால் அந்த டிரான்சிஷன் ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப சப்டிலாக இருக்கும், ஒரு மீட்டரில் இருக்கும். அந்த மீட்ரு தான் மணிகண்டன் நினைக்கிறேன். அண்ட் தமிழ் சினிமாவோட அடுத்த டயர் ஆக்டர்ஸில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயமா பார்க்குறேன். அடுத்த பர்ஃபார்மர் கீதா கைலாசம். ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் ஹீரோக்களோட அம்மானாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர ஒரே முகம் சரண்யா பொன்வண்ணன். இப்போது 2K கிட்ஸ்களின் சரண்யா பொண்ணுன்னா மாறி வராங்க கீதா கைலாசம். ஏன்னா இந்த வருஷமே அவங்க நிறையா படத்தில் அம்மா ரோலில் நடிச்சிட்டாங்க. லவ்வர், லப்பர் பந்து, ஸ்டார், இப்படி சொல்லிட்டே போகலாம். ஒவ்வொரு படத்துலையும் வித்தியாசமான அம்மாவாக அவங்க வந்து வந்துட்டு போயிருக்கிறாங்க. குறிப்பாக லவ்வர் படத்தில் ஒரு சின்ன ரியாக்ஷனில் அவங்க எவ்வளோ பெயின்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கிறது நமக்கு தெரியும். இல்லை அந்த இடமா இருக்கட்டும். அண்டு இந்த மாதிரி ஒரு வேலைக்கு போகிற அம்மா கேரக்டரை பெருசாக தமிழ் சினிமாவில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணது கிடையாது. ஆக்சுவலாக இந்த மாதிரி அம்மாக்கள் தான் நிறையா பேர் வீட்டில் இருப்பாங்க. ஸோ அந்த அம்மாவாக அவங்க போர்ட்ரே பண்ண விதம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் லப்பர் பந்தில் சொல்லவே வேணாம், அவங்க போய் அவங்களோட மருமகள்கிட்ட போய் கன்ஃபஸ் பண்ணுற அந்த சீனு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போர்ட்ரே பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு ஸ்டார் படத்தில் அவங்களோட இமோஷனல் சைடு எல்லாத்தையுமே தாண்டி ஒரு இடத்துல ஒரு சோகமாக இருக்க வேண்டிய இடத்துல அவங்க சந்தோஷமும் படணும். அந்த இடத்துல அவங்க ஒரு டார்க் ஹியூமர் வந்து அவங்களுக்குள்ள நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும், நல்லா பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக லப்பர் பந்துலையுமே நிறையா ஹியூமர் சீன்ஸில் அவங்க ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பாங்க. இந்த வருஷத்தோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸஸில் கீதா கைலாசம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அடுத்தது பிரீத்தி கரண். இவங்க இந்த வருஷத்தோட சிறந்த ஃபைண்டுன்னு சொல்லலாம். இந்த வருஷத்தில் அவங்க 2 படம் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று தங்கலான், இன்னொன்று நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. இந்த 2 படத்தையும் ரொம்ப கான்ட்ராஸ்டான ரோல் தான். தங்கலான் படத்தில் மினிக்கி பாட்டில் இவங்களை நீங்கள் எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. அந்த படத்துலையும் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. அண்ட் எனக்கு பர்சனலாக நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளில் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சட்டிலாகவும் ரொம்ப ரிலேபிளாகவும் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு மீட்டரில் இருக்கிற ஒரு படம், நிறையா சிங்கிள் ஷாட்ஸ் இருக்குது, நிறையா ரியாக்ஷன்ஸை வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக பிஹேவ் பண்ண வேண்டியதாக இருந்தது. அந்த இடங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒரு மாடலும் கூட. இந்த 2 படத்தில் இவங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்தா கண்டிப்பாக சொல்லிடலாம் அவங்க ஒரு பெஸ்ட் ஃபைன் ஃபார் தமிழ் சினிமான்னு சொல்லிட்டு. அடுத்தது சுஜித் சங்கர். இவர் மலையாளத்தில் ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்டர். இவர் நிறையா படங்கள் பண்ணியிருக்காரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா மகேஷ் இந்த பிரதிகாரத்தில் ஃபகத் ஃபாசில் கேரக்டரை அடிக்கிற கேரக்டராக அவர் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் இந்த வருஷம் தமிழில் ரிலீஸ் ஆன ரசவாதி படத்தில் ஒரு சூப்பர் கேரக்டர் பண்ணியிருந்தார், ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருந்தார். அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலாக இந்த வருஷத்தோட தவிர்க்க முடியாத ஒரு பெர்ஃபார்மன்ஸ். நான் இதே சீரீஸில் இருக்கிற இன்னொரு வீடியோலையும் சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு சைக்கோபாத்
எப்படி பிஹேவ் பண்ணுவான், அவனுக்குள்ள என்னென்ன விஷயம்லாம் ஓடும், அவன் மனசில் ஒருத்தரை பார்க்குறப்போ அவங்கள அவன் எப்படி நினச்சிப்பாங்கிற வரைக்கும் ரொம்ப அக்யூரேட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் அவர். அண்ட் இந்த படத்தில் சைக்கோ பார்த்துனா அவன் ஒரு விகோரமாக ரியாக்ஷன் கொடுத்துப்பான், இல்லைனா வந்து எனி டைம் வந்து உருன்னு இருப்பான், அப்படிலாம் இல்லாமல் இந்த படத்தில் அது ரொம்ப அவனோட மேனிப்புலேட்டிவ் தன்மையை வந்து பல இடங்களில் ரொம்ப சூப்பராக ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பார். ரியாக்ஷன் மூலமாகவும் டக்குன்னு மாறுற எக்ஸ்பிரஷன் மூலமாகவும் பண்ணியிருப்பார். ரொம்ப சிறப்பாக இருந்தது. தமிழில் ஒரு நல்ல போர்ட்ரேலாக இருந்துச்சு இப்படியான ஒரு கேரக்டருக்கு. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அன்டவுட்டபிளி இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் தி டாப் நாட்ச் பர்ஃபார்மன்சஸ். அடுத்தது சூரி. இந்த வருஷம் கபிலா இது நம்ம காலம் மாதிரி இந்த வருஷமே சூரியோட காலமாக தான் இருந்திருக்குது. போன வருஷம் விடுதலையில் அவரோட இன்னிங்ஸ் ஆரம்பித்தார். அதை தொடர்ந்து இந்த வருஷம் கருடன், விடுதலை பார்ட் 2, அதுக்கிடையில் கொட்டுக்காளி, 3 விதமான வேரியேஷன் அதை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். எனக்கு இதில் கருடன் படத்தில் ஏறத்தாழ ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோவாகவே ஒரு முன்னேறி இருந்தது தெரிஞ்சுது. பக்கமாக வசனம் பேசுகிற சீனாக இருக்கட்டும், இமோஷ்னலாக பேசுகிற சீனாக இருக்கட்டும், மாஸ்க் காட்டுற சீனாக இருக்கட்டும், சாமி வந்த ஒரு காட்லி மோடில் போய் ஒரு ஆவேசமான ஒரு ஃபைட் சீன் பண்ணுற இடமா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் பூந்து விளையாண்டிருந்தார் சூரி இந்த கருடன் படத்தில். இதில் அஃப்கோர்ஸ் இந்த கருடன் படத்தில் இன்டர்மிஷன் சீனில் அவர் பேசுகிற ஒரு விஷயம், ஒரு லென்த்தியாக பேசுகிற ஒரு மோடையே காமெடியாகவும் அதே சமயத்தில் சீரியஸாகவும் மாஸாகவும் அவர் வேரியேஷனாக பேசி காட்டின மொமெண்ட்டுகள், இப்படி பல மொமெண்ட்டுகள் இந்த கருடன் படத்தில் இருந்துச்சு. விடுதலை பார்ட் 2ல் கிளைமேக்ஸ் போர்ஷனில் அவரை சுட சொல்கிறப்போ யாரையா சுடணும், எதுக்கையா சுடணும்னு கேட்குற அந்த மொமெண்ட்டு ஒன் ஆஃப் தி பீக் சினிமா மொமெண்ட் ஃபார் மீ. அண்ட் இடையில கொட்டுக்காளியில் ஒரு பெரிய அராஜகத்தையே பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ இப்படி இந்த வருஷம் யாருக்கு கம்பேக்காக இருந்ததோ இல்லையோ, இல்லை யாருக்கு சிறப்பாக இருந்ததோ இல்லையோ, தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஹிடன் பர்ஃபார்மர் வெளியே வந்திருக்காருன்னு சொல்லணும்னா அது சூரியன்னு நிச்சயம் சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2025லையும் அடுத்தடுத்து லைனப் வச்சுக்கிட்டே வராரு. இவரோட கிராஃப் தமிழ் சினிமாவில் எப்படி இருக்க போகுதுங்கிறத 2025லையும் தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தது விஜய் சேதுபதி. இந்த வருஷம் 2 படம், மகாராஜா, விடுதலை 2, ரெண்டுலேயுமே ரொம்ப சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். இதில் எனக்கு விடுதலை 2ல் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. வழக்கமாக விஜய் சேதுபதி பெர்ஃபார்ம் பண்ணுற எல்லா படங்கள்லையும் அதுக்குள்ளே விஜய் சேதுபதி நிறையா தெரிஞ்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் அது ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன வேரியேஷன் அவர் கொடுத்துட்டு இருக்கிறதா தான் இருக்கும். ஆனால் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மேலே நிறைய பேர் வைக்கிற விமர்சனமே அவர் விஜய் சேதுபதி மாதிரியே பண்ணுறாரு அப்படிங்கிறது தான். ஆனால் அந்த விடுதலை பார்ட் 2ல் அவர் எப்பயுமே வழக்கமாக ஒரு மாதிரி அழுவார். அந்த ஸ்டைல் எதுலேயுமே இல்லாமல் வேற மாதிரி பல விதங்களில் அவர் வந்து அழுததை பார்க்க முடிஞ்சது. ஏறத்தாழ அந்த பெருமாள் வாத்தியாருங்கிற கேரக்டருக்குள்ளே போய் அந்த மெச்சூரிட்டி லெவல், ஒரு தலைவன் எத்தனை விஷயத்த ப்ராசஸ் பண்ணுவான் மண்டக்குள்ளே அப்படிங்கிற அந்த ஒரு ஜோனில் போயிட்டு அவர் பண்ணியிருந்ததாக தெரிஞ்சுது. குறிப்பாக ஒரு இடத்துல அவருக்கு கீழே இருக்கிறவங்க சாகிறப்போ இதில் ஏதாவது ஒன்று என்னோட பிள்ளையாக இருந்துருக்கூடாதா அப்படின்னு அவர் அழுகிற ஒரு மொமெண்ட்லாம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் இந்த விடுதலை பார்ட் 2ல். அஃப்கோர்ஸ் மகாராஜா நம்ம ஊர் நம்ம நாடு மட்டும் இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸ்குள்ளே போயிட்டு ஃபாரினர்ஸும் கொண்டாடினாங்க அந்த லக்ஷ்மி பர்ஃபார்மன்ஸை. அது அவர் வந்து அவரோட ஜோனில் போய் பண்ணுற ஒரு விஷயந்தான், அதில் ஃபுல்லாக இருந்தது. ஆனால் விடுதலை 2ல் எனக்கு நிறையா இடங்களில் அவரோட ஜோனையும் தாண்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண ட்ரை பண்ணியிருந்தார் அவர். அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் மகாராஜா பற்றி பேசுகிறப்போ இன்னொரு பெர்ஃபார்மரி சொல்லணும், சிங்கம்புலி. ஆக்சுவலாக சிங்கம்புலி அவர்களுக்குள்ள பயங்கர சீரியஸான ஒரு மனுஷன் இருக்கார் அப்படிங்கிறத ரொம்ப கொஞ்சம் பேர் தான் நோட் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா அவர் ஒரு சீரியஸான ரைட்டர் அண்ட் டேரக்டர். ஸோ அவருக்குள்ளே எப்பயுமே ஒரு சீரியஸான மனுஷன் இருந்துகிட்டே இருக்கார். ஆனால் அவர் அது எப்பயுமே வெளியே காட்டினதே கிடையாது. அதை கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி அப்படி ஒரு கேரக்டரை, அதுவும் ரொம்ப மோசமான ஒரு கேரக்டரை தூக்கி சிங்கம்புலி கீழே கொடுத்ததுனால தான் அந்த ட்விஸ்ட்டு மூமெண்ட் வந்து பயங்கரமாக நமக்கு தேட்டர்லேயே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதையும் ரொம்ப சிறப்பாக போர்ட்ரே பண்ணியிருந்தார். அடுத்தடுத்து அவருக்கு இந்த மாதிரியான சில ரோல்ஸ், ஏன்னா சிங்கம்புலி வந்து ரொம்ப குணச்சித்திர கதாபாத்திரத்தில் கூட நடிச்சிருக்காரு. ஆனால் இந்த மாதிரி ஒரு நம்ம பார்த்து வெறுக்கிற மாதிரியான கதாபாத்திரங்களில் பெருசாக நடிச்சதில்லை. இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து ஒரு வில்லன் கதாபாத்திரம் நம்ம வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாத ஆட்கள் அதுக்கான ரோலை எடுக்கிறப்ப தான் வந்து நம்மளால் ஒரு ஃப்ரெஷ்ஷான கேரக்டரைசேஷன், ஒரு ஃப்ரெஷ்ஷான கேரக்டர்ஸை சினிமாவில் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அடுத்தது இவர் ஆக்டர் மட்டும் இல்லை, இந்த வருஷம் அறிமுகமான ஒரு டைரக்டரும் கூட, பாரி இளவழகன். எஸ், ஜமா படத்தோட டைரக்டர் அண்ட் ஆக்டர். இந்த வருஷத்தில் ஒரு சிறந்த ஃபைண்டுன்னு சொல்லி சில பேர் லிஸ்ட் பண்ணுறப்போ எனக்கு இவர் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தெரிஞ்சார். ஏன்னா டேரக்டராகவும் சரி அண்டு பெர்ஃபார்மராகவும் சரி, நீங்கள் இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணங்கிற கேரக்டருக்குள்ளேயே போய் உட்காந்துருப்பார். ஆக்சுவலாக இந்த மாதிரி ரொம்ப ஃபெமினைன் நேச்சர் கொண்ட கதாபாத்திரங்களை நம்ம நாள்தோறும் வீட்டில் பார்ப்போம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அந்த கேரக்டர்ஸுக்கு மெட்டிகுலஸாக சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அவங்களோட பிஹேவியர்
பிஹேவியரில் அதெல்லாம் நோட் பண்ணி கொஞ்சம் சூப்பராக பண்ணியிருந்தார். குறிப்பாக எனக்கு இவரோட பெர்ஃபார்மன்ஸு, அவரோட ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க அவர் கல்யாணமாக நடந்துக்கிற விதம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா அவர் செகண்ட் ஹாஃபில் அவரோட டிரான்சிஷன் எப்படிலாம் மாறுதுங்கிறதெல்லாம் கதையாக நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு அந்த கல்யாணமாக அந்த ஒரு ஃபெமினைன் நேச்சர் கொண்ட ஒரு கேரக்டராக இருக்கிற இடங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அண்டு ஜமா படத்தில் இன்னொரு பயங்கர பெர்ஃபார்மர், அவர் ஆக்சுவலாக விடுதலை 2லையும் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன், சேத்தன், தமிழ் சினிமாவின் அனதர் ஹிடன் ஜெம். அவர் ஆக்சுவலாக எனக்கு சேத்தன் பார்க்குறப்போ அவரோட வேரியேஷன் தான் வந்து ரொம்ப வியக்க வைக்கும். இப்போ ஆக்சுவலாக சூரியவே நம்ம வந்து எதுக்கு பாராட்டுறோம்னா, அவர் ஒரு கமெடியனாக இருந்துட்டு எப்படி ரக்குன்னு ஒரு சீரியஸ் ரோல்குள்ளே போனார், சுத்தமாக தெரியவே இல்லையே அப்படின்னு பாராட்டணும். ஆனால் நம்ம சேத்தன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் தமிழ் படத்தில் போலீஸ் பேரடி படத்தில் இப்போ ஒரு பேரடி போலீஸாக பயங்கரமாக சிரிக்க வைப்பார். அதே போலீஸ் சீரியஸ் போலீஸாக விடுதலை 2ல நம்ம வந்து பார்த்தாலே அவரை பார்த்தா கடுப்பாகிற மாதிரி வைப்பார். அதே ஆள் மறுபடியும் ஒரு காமெடி போலீஸாக இதே வருஷத்தில் மறுபடியும் நடித்து ஒரு சீரீஸில் போய் நடிச்சுட்டுருவார். இப்படி அவர் காட்டுற வேரியேஷன் இருக்குல்ல, அதுதான் வந்து அவர்கிட்ட எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அண்டு ஜமாலா அவரோட கேரக்டரைசேஷன் இருக்குல்ல, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கேரக்டரோட முடிவு ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ரொம்ப சரியாக போர்ட்ரே பண்ணியிருந்தார் சேத்தன். அடுத்தது ராகுல். இவர் வந்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆன வாழை படத்தில் கமல் ஃபேன் அந்த கேரக்டரில் நடிச்சிருப்பாரு. ஆக்சுவலாக வந்து இதே ஆள் தான் ராயன் படத்தில் தனுஷோட சின்ன வயசு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. ரெண்டுக்கும் சரியான வேரியேஷன் இருக்கும். ரெண்டையுமே சூப்பராக போர்ட்ரே பண்ணியிருப்பாரு. அண்டு ஒரு நல்ல ஃபைண்ட் தமிழ் சினிமாவுக்கு. இது எப்படின்னா, இந்த படத்தில் அதாவது வாழை படத்தில் ஃபுல்லாக அவர் பண்ணுற காமெடி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். குறிப்பாக நாங்களாம் கமல் ஃபேனு, நாங்கள் எத்தனை படம் இருக்கோம் தெரியுமான்னு சொல்லிட்டு மொக்க வாங்குற இடமா இருக்கட்டும். இன்னொரு இடத்துல ஒரு போகிற போக்கில் அம்பேத்கரையா காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு போகிற இடம், இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள்ல கூட அவர் போடுற பஞ்ச் லைன்லாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் அந்த கேரக்டராகவே அவரோட பாடி லாங்குவேஜ் பார்க்குறப்பே கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு. ஆனால் அதே கேரக்டர் மறுபடியும் ராயனில் பயங்கர ரக்குடா, பயங்கர மெச்சோர்டாக அந்த ஃபேமிலியவே சின்ன வயசுலேருந்து காப்பாற்றி கொண்டு வந்த ஒரு கேரக்டர். கொஞ்ச நேரம் தான் வரும். ஆனால் அந்த கேரக்டரை அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளே இந்த கேரக்டர் இப்படி தாண்டா வளர போகிறான்ற மாதிரி நம்மளை கன்வின்ஸ் பண்ணியிருப்பார் அந்த பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக. ஸோ நான் இந்த வருஷத்தோட இன்னொரு சிறந்த ஃபைண்ட் ராகுல். அடுத்து இந்த லிஸ்ட்டில் இவங்களை வைக்காமல் இருக்க முடியல, சாய் பல்லவி ஃப்ரம் அமரன். அமரன் படத்தில் நிறையா விஷயம் எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிவகார்த்திகேயன் அவர்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன், அடுத்து அந்த படத்தோட மேக்கிங், அதை தாண்டி அந்த படத்தோட டெக்னிக்கல் அம்சங்கள், மியூசிக்கு, சாங்ஸு, இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் எனக்கு பெரிய கொஸ்டினாக இருந்தது, அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனை எப்படி சாய் பல்லவி போர்ட்ரே பண்ண போகிறாங்க. ஏன்னா நம்ம ரியலாக என்ன நடந்துருங்கிறத ஸ்டோரியை படிச்சிட்டோம். அண்டு அப்படி அந்த இந்து ரெபேக்கா வெர்கீஸுங்கிற கேரக்டர் அவரோட கணவர் முகுந்த் இறந்து போனப்போ அவங்க ஒரு கவிதை எழுதுனாங்க. தன்னோட கணவர் இறந்துட்டாருன்ற செய்தி கேட்டதுக்கு அப்புறமா ஒரு கவிதை எழுதுறாங்க. அந்த கவிதையை படித்தவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ இம்பேக்டாக இருந்திருக்கு. அண்ட் இந்த கவிதை அந்த இறப்பு செய்தி கேட்ட அந்த ராத்திரி உட்காந்து எழுதியிருக்காங்கன்னு யோசிச்சு பார்க்குறப்போ அதுவே பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறம் அவங்க இந்தியா டுடேக்கெலாம் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. பயங்கர போல்டாக உட்காந்து பேசுவாங்க. ஸோ அந்த கேரக்டரை பார்க்குறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக அமரன் படத்தை இந்து ரெபேக்கா வெர்கீஸ்க்காக தான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த கேரக்டர் ரொம்ப க்யூரியஸான ஒரு கேரக்டராக இருந்துச்சு பார்க்குறப்போ. அதை ரொம்ப சூப்பராக போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க அவங்க. அந்த குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் அதுதான் அவங்க வந்து அழுக வேண்டிய கடைசி அழுகையாக இருந்தது. ஒரு இடத்துல அழுதுட்டு அதுக்கடுத்து அவங்க வந்து ரொம்ப ஸ்டப்பனாக இருப்பாங்கள்ல, அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த மீட்டருக்குள்ளே போகிறதுக்கும் ஒரு மெச்சூரிட்டி எல்லாமே தேவைப்படுதுன்னு, ஒரு கேல்குலேஷன்லாம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அன்டவுட்டபிளி இந்த வருஷத்தோட சிறந்த பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிடலாம். இந்த மாதிரி இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்களில் உங்களுக்கு யாரோட பெர்ஃபார்மன்ஸ் அது ரொம்ப பிடிச்சிருந்தது? இப்போ நான் சொன்னேன்ல, ராகுல், பிரீத்திகரன் போன்ற நம்ம நோட் பண்ணாத சில நடிகர்கள் கூட ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே சொல்லுங்கள். அண்டு இதுலேயே கூட தங்கலான் படத்தில் விக்ரம் சூப்பராக நடிச்சிருக்காரு அப்படின்லாம் நம்ம சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஜென்ரிக்கான லிஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினச்சேன். நான் விக்ரம் சூப்பராக நடித்தார், கமல் சூப்பராக நடித்தார், இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேக்ட் தான். அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி யாரும் நோட்டீஸ் பண்ணப்படாத ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். Until then, let's leave cinema, watch cinema, share cinema.